ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர் கிச்சன். இந்த கடையில் மட்டும் ஸ்டீல் பாத்திரம் பார்த்தாலே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும். அது என்னன்னே தெரியாது, பார்க்கும்போதே வாங்கணும்னு தோணும். இது என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸில் இருக்கிற ஆதர்ஷ் ஏஜென்சிஸ், அந்த கடைக்கு தான் போயிருந்தோம். சூப்பராக இருந்தது. இது பார்த்திங்கன்னா நல்ல லாங்காக ஒரு ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. நாம் கொஞ்சம் பெரிய பாத்திரமெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்டவ் அனலுக்கு நமக்கு கை சுடுற மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த பெரிய பெரிய ஹேண்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். நம்ம தாளிக்கிறதுக்கு அதுக்கு எல்லாமே இந்த மாதிரி கரண்டி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கரண்டி பார்த்திங்கன்னா 145 ருபீஸ் போட்டிருக்காங்க. அடுத்தது ஒரு டீ கப் தான், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே இருந்தது. அடுத்தது இந்த சின்ன கண்டெய்னர், இது மாதிரி சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு சைஸ்லேயுமே ஒவ்வொரு ரேட்டாக போட்டிருக்காங்க. எல்லாமே ரேட்டோட டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். எல்லாமே வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு. இந்த கடையில் நிறைய ஐட்டம்ஸ் ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய நிறைய பொருட்கள் இங்கேயும் வாங்கிக்கலாம். ரேட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒவ்வொரு ஐட்டமாக அஃபோர்டபுளாக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம மாவெல்லாம் ஜல்லிக்கிறது தான். நல்லாவே இருந்தது. ஸ்டீலு அந்த குவாலிட்டியும் நல்லாவே இருந்தது. ரேட்டும் கொஞ்சம் கம்மியிலேயே இருந்தது. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா இதோட ரேட் 150 ருபீஸ் அது மாதிரி போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே 200 250 அந்த ரேஞ்சில் இருந்தது. கொஞ்சம் கம்மி ரேட்லேயே இருந்தது இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறமா நிறைய இங்கே சிசர்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம கிச்சனுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாமே இங்கே கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம பீஸா கட்டரு, அதுக்கப்புறமா பெரிய பெரிய கிளாஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. சின்ன சின்ன டீ கப்ஸ் மாதிரியே ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பெரிய கிளாஸும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பெரிய சைஸ் கிளாஸ்க்கு இதோட ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்தது. இதோட குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ரேட்டுமே 95 ருபீஸ் அது மாதிரி போட்டிருந்தாங்க. தண்ணி குடிக்கிற கிளாஸு இல்லைன்னா நம்ம ஜூஸ் குடிக்கிறதுக்கு மோர் குடிக்கிறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் லாங் சைஸான ஒரு கிளாஸ் தான். இதோட ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது. ஆனால் அந்த டிசைன் போட்டிருக்காங்க, அதுக்காக கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்திருக்கும். நம்மளுக்கு டி நகரில் 100 ரூபா கடையில் இந்த கிளாஸ் 100 ரூபாய்க்கே கிடைக்குது. அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊதுவத்தி ஏற்றி வைக்கிற ஒரு ஸ்டாண்டு தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே இருந்தது. எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் குட்டி குட்டியாக சூப்பராக இருந்தது. ஸ்பூன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்க்குறதுக்கே நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு பால் குடிக்கிற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே இருந்தது. ஸ்பூன்ஸு அதுக்கப்புறமா கரண்டி எல்லாமே சூப்பராக இருந்தது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் போட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா குட்டியான ஒரு சொம்பு தான். இதுவும் நல்லாவே இருந்தது. ஸ்பூன்ஸ் பற்றி சொல்லணுன்னா இங்கே 12 ருபீஸ்லேருந்து 15 ருபீஸ் அந்த ரேஞ்ச்லேயே இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே சின்ன ஸ்பூன்லேருந்து பெரிய ஸ்பூன்கிட்ட நிறைய வச்சுருக்காங்க எல்லா வெரைட்டிலையுமே. இந்த மாதிரி குட்டி குட்டி பாத்திரம் எல்லாமே சைஸ் வாரியாக சூப்பராக வச்சுருந்தாங்க. சின்ன சைஸ்லேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வரைக்குமே இருக்குது. இது ஒரு மீடியம் சைஸான ஒரு பவுல் தான். ஆனால் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. கொஞ்சம் வெயிட்டாகவே இருந்தது. 52 ருபீஸ் போட்டிருக்காங்க இதோட ரேட்டு. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் எல்லாமே இதோட ரேட் 13 ரூபா. இந்த ஸ்பூன் நல்லாவே இருக்குது. இதெல்லாம் நம்ம மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா மிளகாய் தூள் அதுலையெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் எல்லாமே. இந்த மாதிரி தான் போனப்போ எல்லாம் 2-3 வாங்கிட்டு வந்துடுவேன். எல்லாமே கரெக்டாக இருக்கும் பாக்ஸில் வைக்கிறதுக்கு. இது கொஞ்சம் நல்லா குழியாக இருக்கிற மாதிரி ஒரு குட்டி கரண்டி, சின்ன பாட்டில்னா நல்லா கரெக்டாக இருக்கும். 12 ருபீஸ் போட்டிருக்காங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸு, இன்னுமே பெரிய சைஸ் எல்லாமே இருந்தது. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு எல்லாமே. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு மெஷரிங் ஸ்பூன் மாதிரி, இது பார்த்திங்கன்னா நம்ம மாவு அது மாதிரி எல்லாம் பெரிய பெரிய டப்பாவில் போட்டு வச்சு அதில் நம்ம பருப்பு போட்டுக்கலாம். இல்லைன்னா மாவு அது மாதிரி எல்லாமே ராகி மாவு அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நானும் 2 வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட ரேட்டு 50 ருபீஸ் அந்த மாதிரியும் இருக்குது. கொஞ்சம் பெரிய சைஸ் 60 ருபீஸ் அந்த மாதிரியும் இருக்குது. இதுலேயே பார்த்திங்கன்னா சைஸ் வரையாக வச்சுருக்காங்க பாருங்கள். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே வச்சுருந்தாங்க. இதோட ரேட்டு 80 ருபீஸ். இது கொஞ்சம் பெரிய சைஸ் தான். இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன்ஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. இதுலேயே இன்னொரு குட்டி குட்டியான ஸ்பூன்ஸ், இது பார்த்திங்கன்னா குட்டியான ஒரு ஸ்பூன்ஸ் தான். இதுவும் பார்த்திங்கன்னா
ஒரு சின்ன சைஸு நம்ம தோசை கரண்டி மாதிரி குட்டியான ஒரு தோசை கரண்டி சூப்பராக இருந்தது. இது நம்ம சட்னி அதெல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பொரியல் மாதிரி சர்வ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா மினி வெர்ஷன் மாதிரி எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. இது நம்ம சாதம் எல்லாம் கிளறுறது. இது பார்த்திங்கன்னா பெரிய சைஸு கரண்டி மாதிரியே குட்டியான ஒரு கரண்டி தான் வச்சுருக்காங்க. இது நம்ம சட்னி அதெல்லாம் செய்வோம் இல்லைங்களா, பச்சடி அது மாதிரி அதில் போட்டு வைக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். பார்த்திங்கன்னா எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருந்தது. இது எல்லாமே இன்னுமே வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து க்யூட்டாக இருந்தது. இதோட ரேட் வந்து 115 ருபீஸ் போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் மீடியம் சைஸான ஒரு ஸ்பூன்ஸு தான். இதில் என்ன செய்வாங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரில. நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் எல்லாமே நிறைய வந்திருக்கு இந்த வாட்டி. இது கொஞ்சம் மெட்டல் அது மாதிரி தான், கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் இருக்குது ஸ்டாண்டு மாதிரி. இதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய ஆர்கனைசர்ஸ் இந்த வாட்டி வந்திருந்தது அந்த ஆதர்ஷ் கடையில். இதெல்லாம் வந்து ட்ரையாங்கிளில் இருக்கிற மாதிரி நம்ம கார்னர் ஷெல்ஃப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் பக்கத்தில் வந்து கார்னராக வச்சுட்டு இது மேலே நம்ம ஆயில் கேன்ஸ் அது மாதிரியும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி ஸ்டாண்ட் எல்லாமே வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது. அடுத்தது இந்த ஷெல்ஃப் ஆர்கனைசர். இது பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் ஆர்கனைசர் தான். நம்ம கீழே வந்து ரோல் பேப்பரும் வச்சுக்கலாம், கப்ஸ் எல்லாமே மாட்டி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு 4-in-1 ஒரு ஸ்டாண்டு தான் இது. நம்ம ஸ்டாண்டுக்கு இதை ஃபுல்லாகவே மாட்டி வச்சிட்டோன்னா ஸ்பேஸ் மிச்சமும் ஆகும். இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நிறைய வந்து இந்த மாதிரி வந்திருந்தது ஒயிட் மெட்டல் பிளாக் மெட்டல்லையும். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வார்ட்ரோப் ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கிச்சன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஷெல்ஃபு கீழே அண்டர் ஷெல்ஃப் ஆர்கனைசர் தான் இது எல்லாமே வந்து. அடுத்தது இந்த ஒரு 3 ரேக் ஸ்டாண்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம கப்ஸ் அது மாதிரியும் வச்சுக்கலாம். 3 ஸ்டெப்ஸாக வருது. இல்லைன்னா நம்ம சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் அது மாதிரியும் இது மேலே வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா பிளாக் மெட்டலில் வந்து நம்மளுக்கு டோர் ஹேங்கர் தான். இது நம்ம ஷிங்கு கீழே இருக்கிற டோரில் ஹேங் பண்ணிவிட்டு இதில் சோப் வாட்டர் அது மாதிரியும் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஒரு மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் தான். இது நம்ம ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நம்ம எது வேணாலும் இதில் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். டைனிங் டேபிளில் அதுக்கப்புறமா வந்து ஆயிலில் ஏதாவது ஃப்ரை பண்ணோன்னாலும் இது மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இது மாதிரி தான் ஷேப்பில் இருக்கும். எந்த ஷேப்பில் நம்மளுக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸு இல்லைன்னா வந்து வெங்காயம் தக்காளி அது மாதிரியும் வந்து போட்டு வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். வேண்டாதப்போ வந்து மடித்து இது மாதிரி சைட்லேயும் வச்சுக்கலாம். அடுத்தது இந்த குட்டி குட்டி கம்பார்ட்மெண்ட் இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் பார்த்தேன். நம்ம வந்து கம்மல் அது மாதிரி எல்லாமே இதில் நிறைய வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த பாக்ஸ் பார்த்தேன். ஏன்னா குட்டி குட்டி நம்ம ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்கும். மூடி பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு திறக்கிற மூடி மாதிரி தான் இருந்தது. அதுக்கு அடுத்தது நிறைய ஆர்கனைசர்ஸ், அதுக்கப்புறமா நிறைய வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டியாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மெஷரிங் கப் தான் பார்த்தேன். இது நல்லாவே இருந்தது. நம்ம ஏதாவது மெஷர் பண்ணுறதுக்கு இது நல்லாவே யூஸ் ஆகும். ஒரு ஒயிட் கலரில் சூப்பராக இருந்தது. இதோட ரேட் வந்து 33-35 ரூபாவோ அவ்வளோதான் போட்டிருந்தாங்க. நம்ம குவான்டிட்டி எல்லாம் கரெக்டாக தெரியணுன்னா இந்த மாதிரி ஒரு மெஷரிங் கப் வாங்கி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் அதை வாங்கினேன். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாண்ட் எல்லாமே சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. அந்த ஒயிட்டு சூப்பராக இருந்தது. இந்த ஒயிட்டில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 கம்பார்ட்மெண்ட் வர்ற மாதிரி இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது. ஆனால் ரேட்டு வந்து 1000 ருபீஸ் கிட்டே போகுது. இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து ஒரு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கண்டெய்னர்ஸ், அதுக்கப்புறமா லிட்டு போடுற மாதிரி எல்லாமே ஒரே செட்டாக வேணும்னா இந்த கடையில் வந்து நல்லாவே கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர்ஸ் தான். இது நம்ம வார்ட்ரூம் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நிறைய வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்து
அதுக்காக தான் இது எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஷேப்பில். அதுக்கப்புறமா நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ எவ்வளோ சைஸ் வேணுமோ அதெல்லாம் பார்த்து எடுத்துக்கலாம். வார்ட்ரோப் என்ன சைஸுன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது இந்த சைடு வந்தோன்னா எல்லாமே வந்து செராமிக் ஐட்டம்ஸு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ரிச்சான ப்ராடக்ட்ஸ் மாதிரியே இருக்கும். இது எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த சைடு எல்லாமே இங்கே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ட்ரைப்ளை ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா செராமிக் பேஸ்கெட் தான், குட்டியான பேஸ்கெட். அதுக்கப்புறமா பெரிய பேஸ்கெட்டும் இருந்தது. இந்த குட்டியான பேஸ்கெட் வந்து 105 ருபீஸ் போட்டிருக்காங்க. பெரிய பேஸ்கெட் வந்து 130 ருபீஸ் என்னவோ போட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டைனிங் டேபிளில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். உப்பு அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் அது எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து நம்ம டைனிங் டேபிளில் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், ஊறுகாய் எல்லாம் போட்டு. அதுக்கு அடுத்தது இந்த செராமிக் இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. சூப்பராக இருந்தது. நம்ம டைனிங் டேபிளில் வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ரேட்டும் வந்து கொஞ்சம் கம்மியிலே இருந்தது. இது பார்த்திங்கன்னா இதோட ரேட்டு வந்து 145 ருபீஸ் என்னவோ போட்டிருந்தாங்க. அந்த பெரிய சைஸ் கொஞ்சம் 160 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அதுவே அதிகம் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் கம்மி ரேட்லேயே இருந்தது. அது எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. எனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வாங்காமல் வந்துட்டேன். இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிளாஸ் மாதிரியே இருக்குது. ஆனால் வந்து கிளாஸ் இல்லை, ஃபைபர்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பிளாஸ்டிக் குவாலிட்டியிலே இருந்தது. இந்த மாதிரி சூப்பராக இருந்தது. இது எல்லாமே வந்து நம்ம ஜூஸ் வச்சும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா இதில் வந்து ஜூஸ் எல்லாம் வச்சு வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்தது எல்லாமே வந்து. இதெல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் கூட வந்து நிறைய பார்த்துருக்கேன். அடுத்தது இந்த குட்டியான சர்விங் பிளேட்ஸ் இது பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. ஆனால் செராமிக் இல்லை, கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. அது பிளாஸ்டிக்கு என்னன்னு தெரில. நல்லா பேட் மாதிரி வந்து சூப்பராக இருந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா சின்ன சைஸு அதுக்கப்புறமா பெரிய சைஸும் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கிளாஸ் ஐட்டம்ஸ் தான். இது எல்லாமே ஸ்டாண்டோடைய வருது. இதோட ரேட் எல்லாமே வந்து 1000 ருபீஸ் மேலே தான் போட்டிருக்காங்க. 1500 1300 அந்த ரேஞ்சில் இருந்தது. ஸ்டாண்டு தனியாக அந்த கிளாஸ் பவுல் தனியான்னு நினைக்கிறேன். இதோட ரேட் எல்லாமே. அடுத்தது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையும் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பார்ட்டி அந்த டைமில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி சூப்பராக இருந்தது. இது ஷேப்லேயும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் குவாலிட்டியிலே இருந்தது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்க்குறதுக்கும் நல்லாவே இருக்கும். இதோட ரேட்டு வந்து 2000 அந்த ரேஞ்ச்லேயும் இருந்தது. நல்ல பெரிய சைஸான ஒரு நம்ம காஃபி எல்லாம் ஊற்றி வைக்கிற மாதிரி, இல்லைன்னா ஜூஸ் அது மாதிரியும் ஊற்றி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த 3 கம்பார்ட்மெண்ட்டு கண்டெய்னர் சூப்பராக இருந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைபர் மெட்டீரியல் தான் இதுன்னு நினைக்கிறேன். நல்லாவே இருந்தது. வித் ஸ்பூனோடையும் வருது. இது மாதிரி வந்து நம்ம 3 கம்பார்ட்மெண்ட் வர மாதிரி இருக்குது. ஒரு சைடில் வந்து ஓரத்தில் ஆணி அடிக்கிற மாதிரி அந்த ஸ்டிக்கரும் கொடுத்துட்றாங்க. அந்த ஸ்டிக்கரை நம்ம ஒட்டிட்டு அதுக்கு இந்த ஸ்டாண்டை மாட்டிடலாம். ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே வந்து ஒரு டீ தூள் அதுக்கப்புறமா சர்க்கரை அது மாதிரியும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருந்தது. இது பார்க்குறதுக்கு நம்ம சட்டுன்னு எடுக்கிறதுக்கும் நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா செராமிக்கில் நல்ல வெயிட்டாகவே இருக்கிற மாதிரி பொருட்கள் தான். இதை வந்து நம்ம பத்திரமா தான் யூஸ் பண்ணிக்கணும். வந்து அசால்ட்டாக எடுக்கிறது அது மாதிரி எல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உடஞ்சிடும். இது சேஃப்டியாக பார்த்துக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம். வீட்டுக்கு வந்து புதுசாக யாராவது வாங்குறீங்க, புதுசாக மாடல் வேணும்னா இந்த கடை பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். ஹாட் பாக்ஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இங்கே ஏதாவது கிஃப்ட் வாங்கினோம், கல்யாணத்துக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கினோன்னா இந்த கடை பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். லைக் பண்ணிவிட்டு ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷனும் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.